अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பல பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளியுள்ள எம்பெருமான்களை எல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்ற வேதாந்த தேசிகன் தம்முடைய திருவுள்ளத்திற்கு மிக உகந்த திவ்யதேசமான திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தேவநாயகன். அந்த எம்பெருமானை துதித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். அதிலே முதல் ஸ்தோத்திரம் 50 ஸ்லோகங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. தேவநாயக பஞ்சாசத் என்ற பெயரையுடையதாக இருக்கிறது இந்த ஸ்தோத்திரம். மற்றொரு ஸ்தோத்திரம் 100 ஸ்லோகங்களை கொண்டதாக இருக்கிறது. அது அச்சுத சதகம் என்று வழங்கப்பெறுகிறது. இந்த தேவநாயக பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்திலே முதலிலே பல பல ஸ்லோகங்களாலே எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் வர்ணித்தவர். அடுத்தபடியாக பல ஸ்லோகங்களாலே அந்த தேவநாயகனுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஓரொரு ஸ்லோகம் என்கிற கணக்கிலே வேதாந்த தேசிகன் பல பல ஸ்லோகங்களை அருளி செய்கிறார். அதிலே இப்பொழுது 38வது ஸ்லோகம். இந்த 38வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருத்துடைகளை வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய துடைகளுக்கு உண்டான பெருமை அது எப்படிப்பட்டது என்று அதை தெரிவிக்கிறார். ஸ்ரீரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம் தைத்யேந்திர வீரசயனம் தைத்தோபதானம் தேவேஷ யவ்வன கஜேந்திர கராபிராமம் ஊரீகரோதி பவதூர்யுகம் மனோமே. எம்பெருமானுடைய திருத்துடைகளுக்கு பல பல பெருமைகள் உண்டாம். வரிசையாக அவற்றையெல்லாம் சொல்லுகிறார். முதல்ல என்ன சொல்லுகிறார்? ஸ்ரீரத்ன காரணம். ஸ்ரீரத்ன காரணம். ஸ்ரீரத்னம் என்னால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்திரீகள், அவர்களெல்லாம் முக்கியமாக அந்த இடத்துல ஊர்வசி என்று ஒரு மிக அழகான ஒரு பெண் இருக்கிறாளாம். ஊர்வசி என்னால் அவ்வளவு அழகு என்று சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட அந்த ஊர்வசி என்பவள் எம்பெருமானுடைய துடையிலிருந்து உண்டானவள் என்று அது புராணங்கள் தெரிவிக்கின்றன. அவளுக்கு ஊர்வசி என்னால் ஊரு என்னால் துடை, அதிலிருந்து அவள் உண்டானவள் ஆகையினாலே அவளுக்கு ஊர்வசி என்று பெயர். இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்ரீரத்னத்தை படைப்பித்தது என்பது அந்த துடையினுடைய முதல் பெருமை. ஸ்ரீரத்ன காரணம், அது ஒரு விஷயம் சொன்னார். அடுத்தபடியாக உபாத்த திருத்தீய வர்ணம். வர்ணங்கள் என்று சொல்லுகிற பொழுது முதலிலே அந்தணர், அடுத்தபடியாக அரசர், அடுத்தபடியாக அது வணிகர், 4வதாக வேளாளர் என்று இப்படி தொடர்ச்சியாக 4 விதமான படைப்பு சொல்லப்படுகிறது அல்லவா. அதிலே 3வதாக சொன்ன வணிகர், அவர்களை சொல்லுகிறார். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் ஊரு ததஸ்யத் வைஷ்யா என்று எம்பெருமானுடைய துடையிலிருந்து அவர்கள் உண்டானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அதனுடைய கருத்து என்ன என்னால் இப்போ பிராமணோசிய முகமாசீத் என்னால் அந்தணர்கள் எம்பெருமானுடைய முகத்திலிருந்து உண்டானார்கள் என்று சொன்னால் அந்த முகம் என்கிறது சாதாரணமாக அறிவு புத்தி முதலானவற்றுக்கு சொல்லுகிறது.
இவர்கள் அறிவு புத்தி முதலவற்றை கொண்டு காரியம் செய்பவர்கள் இவர்கள். அதனால் அந்தணர்கள் அங்கிருந்து உண்டானார்கள். தோல் வலிமையாலே காரியம் செய்பவர்கள் சத்திரியர்கள். அதனால் எம்பெருமானுடைய தோளிலிருந்து சத்திரியர்கள் உண்டானார்கள் என்று சொல்லப்படுகிறது. பகவானுடைய தோளிலிருந்து சத்திரியர்கள் உண்டானார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய தோல் வலிமை ஆக ஒருவருக்கு மற்றொன்று இல்லை என்று பொருள் அல்ல. என்ன பொருள் அது? இவனுக்கு இது அதிகமாக இருக்கிறது. ஆஹா, இவனுக்கு அந்தணர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கிறது, அரசர்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கிறது. துடை என்று சொன்னால் இந்த துடையின் இந்த அறிவையும் தாங்குவது எது என்று பார்த்தால் இந்த துடை தான். இந்த துடை அதுதான் வணிகர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரம் முதலான செயல்களாலே தான் ஒரு நாடு செழிப்புறுகிறது. அதனால் அதை சொன்னார். அதே போல் இவர்கள் அத்தனை பேரும் செயல்பட வேணுமானால் அதற்கு முக்கியமாக வேண்டுவது காலிலே பலம் அல்லவா. அதனால் பகவானுடைய திருவடிகளிலிருந்து வேளாளர்கள் உண்டானார்கள் என்று இப்படி குறிப்பாலே காட்டியது என்று அதுதான் அதனுடைய விஷயமாக அது உபநிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அது இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், மூன்றாவதாக சொல்லப்பட்ட அந்த வணிகர்கள் அவர்கள் பிறந்த இடம் எம்பெருமானுடைய துடை என்கிறபடியினாலே உபாத்த திருத்தீய வர்ணம் என்று சொன்னார். அதற்கு மேலே தைத்தியேந்திர வீரசயனம், தைத்தியேந்திரர்கள் அசுரர்கள் அத்தனை பேரையும் எம்பெருமான் அழித்து விடுகிறான். எப்படி அழித்து விடுகிறான்னா தன்னுடைய துடையினுடைய பலத்தாலேயே அழித்து விடுகிறான். இன்னும் சொல்ல போனால் மதுகைட்டபர்கள் என்று சில பேர் அசுரர்கள் இருந்தால் அந்த 2 பேரையும் தன்னுடைய துடைகளுக்கு நடுவிலே வைத்து அவர்களை கொன்று விட்டான் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அது வீரசயனம், வீரப்பள்ளி, அதாவது அழிந்து போன பிற்பாடு அவர்களுக்கு படுக்கை அதை அதாவது பண்ணுகிறார்களோ இல்லையோ. அதனால் அசுரர்களுக்கு வீரப்படுக்கையாயிருப்பது எம்பெருமானுடைய திருத்துடை என்று அதை சொன்னார். அதுக்கப்புறம் தைத்தோபதானம், தைத்தா என்னால் எம்பெருமானுடைய பத்தினிமார்கள், அவர்களுக்கு உபதானம் என்னால் தலையணை. சில காலங்களிலே எம்பெருமானுடைய மடியிலே தலை வைத்து உறங்குவது உண்டு பிராட்டிமார்கள். வால்மீகி ஸ்ரீராமாயணத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் அங்கே சித்திரக்கூட்டத்திலே ராமபிரானுடைய மடியிலே சீதை சிறிது நேரம் சயனித்து கொண்டிருந்ததாகவும் அதற்கு பிறகு சீதையினுடைய மடியிலே ராமபிரான் சயனித்து கொண்டிருந்ததாகவும் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தைத்தோபதானம், தைத்தா தன்னுடைய பத்தினிமார்களுக்கு தலையணையாகவும் இருக்கிறது எம்பெருமானுடைய அந்த திருத்துடை. அது எவ்வளவு அழகாக இருக்கிறது அதை சொல்லுகிறார் 3வது பாதத்திலே. யவ்வன கஜேந்திர கராபிராமம், நல்ல யவ்வன பருவத்தை உடைய நல்ல உயர்ந்த யானை, அந்த யானையினுடைய துதிக்கை எவ்வளவு அழகாக இருக்குமோ அதுபோல எம்பெருமானுடைய அந்த திருத்துடைகள் அவ்வளவு அழகாக இருக்கிறதாம். யவ்வன கஜேந்திர கராபிராமம், அதை போன்ற அழகாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த உன்னுடைய தேவேஷ பவதூரு யுகம், தேவேஷனே தேவநாதனே உன்னுடைய ஊரு யுகம், அந்த 2 திருத்துடைகள் அது என்ன பண்ணுகிறது என்னால் ஊரீ கரோதி மனோமே, என்னுடைய மனத்தை அப்படியே ஈடுபடுத்தி விடுகிறது. அதிலேயே என்னுடைய உள்ளத்தை உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றன உன்னுடைய துடைகள். அதாவது என்னுடைய உள்ளமானது உன்னுடைய துடைகளிலேயே அப்படி மூழ்கி கிடக்கிறது, அதை அந்த உன்னுடைய துடைகளும் ஏற்றுக்கொள்ளுகின்றன என்பது போல அந்த ஒரு திருத்துடைகளினுடைய அழகு. அதாவது திருத்துடைகள் எப்படிப்பட்டவை? ஊர்வசி போன்ற உயர்ந்த பெண் ரத்னங்களை படைத்தது. 3வது வர்ணம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது வணிகர்களை படைத்தது. அதே போல தைத்தியர்கள் அசுரர்களுடைய பள்ளிப்படுக்கையாய் இருப்பது, உன்னுடைய பிராட்டிமார்களுக்கு தலையணையாய் இருப்பது, நல்ல யவனப்பருவமுடைய ஒரு யானையினுடைய துதிக்கை போலே அழகாக இருப்பது, அப்படிப்பட்ட அந்த உன்னுடைய திருத்துடைகள் என்னை அப்படியே வசீகரிக்கின்றன என்று இந்த 38வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 39வது ஸ்லோகம், இதில் எம்பெருமானுடைய முழந்தாள்களை வர்ணிக்கிறார். முழந்தாள் என்று சொன்னால் நாம் முட்டி என்று சொல்லுகிறோமே, அங்கிருந்து அதுவே முழந்தாள் தான், அதை வர்ணிக்கிறார். லாவண்யபூர லலிதோர்த்வ பரிப்ரமாபம் லக்ஷ்மீ விகார மணிதர்ப்பண பர்த சக்கியம் கோபாங்கணேஷு கதசங்கிரமணம் தவை தத்
ஜானுத்வயம் சுரபதே ந ஜஹாதி சித்தம். உன்னுடைய அந்த திருத்துடைகள், அந்த அதாவது திருமுழந்தாள்கள், அது ந ஜஹாதி சித்தம், என்னுடைய சித்தத்தை விட்டு அகலவே மாட்டேன் என்கிறது. என்ன அழகாக இருக்கிறது அது. ஜானுத்வயம் சுரபதே ந ஜஹாதி சித்தம். சுரபதே, தேவர்களுக்கெல்லாம் நாயகனே, தே ஜானுத்வயம், உன்னுடைய அந்த இரண்டு முழங்கால்கள், அது எப்படி ஜானு என்னால் இந்த முழங்கால் முட்டி, அதற்குத்தான் ஜானு என்று பெயர். அது எப்படி இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தை விட்டு அகலவே மாட்டேன் என்கிறது. அவ்வளவு அழகாக இருக்கிறது அது. அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், லாவண்யபூர லலிதோர்த்வ பரிபிரமாபம், அதாவது அழகு வெள்ளத்தினுடைய சுழல் போலே இருக்கிறது என்றார். அதாவது எம்பெருமானுடைய திருமேனி பூரா அப்படியே அழகாக இருக்கிறது, அழகு வெள்ளம் அது. அந்த அழகு வெள்ளத்தினுடைய நடுவிலே இரண்டு சுழல்கள், வெள்ளத்தின் நடுவில் சுழல் வருவது இயற்கை தானே. அப்படி வெள்ளத்தினுடைய நடுவிலே ஒரு சுழல் இரண்டு தோன்றினால் அது எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் எம்பெருமானுடைய அந்த ஜானுத்வயம், இரண்டு முட்டிகளும் இருக்கின்றனவா, அந்த திருமுழந்தாள்கள். அது எப்படி இருக்கிறது, லாவண்யபூர லலித ஊர்த்வ பரிபிரமாபம், அழகு வெள்ளத்தினுடைய இனிய மேல் சுழல் போலே இருக்கின்றன அந்த இரண்டு ஜானுக்களும் என்று சொன்னார். இரண்டாவது அதற்கு ஒரு பெருமை சொல்லுகிறார். லக்ஷ்மி விகார மணிதர்ப்பண பத்த சக்கியம். லக்ஷ்மி பெரிய பிராட்டியார் விளையாட்டாக என்ன பண்ணுகிறாள், எம்பெருமானுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு அடிக்கடி தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவருடைய முகம் பார்க்கும் கண்ணாடி போல இந்த முழங்கால் அந்த இருக்கிறதாம். அதை சொல்லுகிறார். லக்ஷ்மி விகார மணிதர்ப்பணம் என்னால் என்ன, இந்த காலத்தில் மாணிக்கங்களை கொண்டு தங்களுடைய முகங்களை பார்த்து கொள்வார்கள் போலும், ரத்தின கண்ணாடி என்று சொல்கிறார். அது அந்த ரத்தின கண்ணாடி போல இது இருக்கிறது. எது, இந்த முழங்கால் முட்டிகள். லக்ஷ்மி விகார மணிதர்ப்பண பத்த சக்கியம். பத்த சக்கியம் என்னால் அத்தோடு தோழமை கொண்டது, என்னால் என்ன அத்தை போல இருக்கிறதுன்னு அர்த்தம். பிராட்டிமாருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி போல இருக்கிறது, ரத்தின கண்ணாடி போல இருக்கிறது உன்னுடைய அந்த முழங்கால்கள் என்று அத்தை சொன்னார். அதுக்கு மேலே இதுக்கு என்ன பெருமை என்னால் அந்த எளிமையை சொல்லுகிறார். இதெல்லாம் மேன்மை. எளிமை என்று சொன்னால் என்ன சொல்கிறார், கோபாங்கணேஷு கிருத்தசங்கிரமணம் என்ன சொல்கிறார். கோபாங்கணேஷு, இடையர்கள் அதாவது ஆயர்கள், அவர்களுடைய இல்லத்திலே தவழ்ந்ததாய் இருப்பது இந்த முழங்கால்களை கொண்டுதானே அவர்களுடைய இல்லத்திலே எல்லாம் அவன் உலாவி அருளினான். அப்பொழுது அவன் சிறு குழந்தையாய் தவழ்ந்த பொழுது அந்த கோபர்களுடைய இல்லத்திலே, அந்த ஆயர்களுடைய இல்லத்திலே தவழ்ந்து உலாவியனதாய் இந்த முழங்கால்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். தே தவ ஏதத்யானுத்வயம், அப்படிப்பட்ட உன்னுடைய இரண்டு அந்த திருமுழந்தாள்கள் அது என்ன பண்ணுகிறது, நஜாஹ ஜஹாதி சித்தம், என்னுடைய சித்தத்தை விட்டு ஒருபோதும் அகலாமல் அது அப்படியே இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது தான் ஒருத்தரை விரும்பினால் அவர்களுடைய இல்லத்திலே போய் தான் தவழுகிறானே, அதுதானே அது ஒரு பெருமை. அந்த முழந்தாள்களை கொண்டு ஆயர்களுடைய இல்லத்திலே தவழ்ந்தான் என்று சொன்னால் அது ஆயர்களுக்கு பெருமை. அந்த முழந்தாளினுடைய அந்த எளிமை, அந்த சௌலபியம் அது தெரிவிக்கப்படுகிறது. வேறு ஒருத்தர் கூட ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். என்ன சொன்னார், ஸ்ருதிமபரே ஸ்மிருதிமபரே பாரதமபரே பஜந்து பவபீதாக அகமிக நந்தம் வந்தே எஸ்ய அழிந்தே பரம்பிரம்மா. நான் மற்ற பேரையெல்லாம் தொழமாட்டேன், நந்தகோபனைத்தான் தொழுவேன்னு சொன்னார். ஏன் என்றால் நந்தகோபனுடைய அந்த அழிந்தே இதில் என்ன சொல்லுவது, வராண்டான்னு சொல்கிறோமே, அது போன்ற ஒரு இடம், அந்த இடத்துல போய் முழங்கால்களால் கண்ணன் தவழ்ந்து விளையாடினானே, கண்ணன் தவழ்ந்து விளையாடின அந்த நந்தகோபருடைய அழிந்தன் அதை நான் கொண்டாடுகிறேன். எஸ்ய அழிந்தே பரம்பிரம்மா என்று இப்படி அவர் சொன்னார். அப்படிப்பட்ட முழந்தாள்கள் இவை என்று ஆயர்களுடைய இல்லங்களிலே தவழ்ந்து விளையாடின முழந்தாள்கள் இவை என்று இந்த முழந்தாள்களுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் இப்படியெல்லாம் வர்ணித்தார். இன்னும் எம்பெருமானுடைய அவயவங்கள் அவற்றை வர்ணிக்கிறார். தொடர்ந்து நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.